இருக்கு வணக்கம். ஐயனார் துணை நிபுணமும் கார்த்திகா எனக்கு மாமா வேணும் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இல்லாத ஒரு லைஃப் என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இனி நான் அந்த வீட்டுக்கு போல. விடிஞ்சா கல்யாணம். அத நெனைக்கும்போது என் உசுரு என் கையில இல்லன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சேரனும் வெளிய வந்துருவாங்க. ஆனா உங்க மனசுல என்னதான் இருக்கு? கார்த்திகா உங்க மனசுல இருக்காங்களா? இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா நம்ம விடியறதுக்குள்ள எப்படியாச்சும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றோன்றாங்க. கார்த்திகாவ விட்டு உங்களால இருக்க முடியுமா? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. மாமா உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா. அப்படி இல்லன்னு சொன்னா இந்த நிமிஷமே போயிடுறேன் மாமா. நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் உங்கள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, இல்ல என் மனசுல கார்த்திகா இருக்காப்பா. ஏன்னா அவ வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறத என்னால அது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலப்பா. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. சரி அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னு தான் நான் நினைச்சேன்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவளுக்கு சந்தோஷம் இல்ல. அவ அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லும்போது, அப்படி இருக்கும்போது என்னாலயும் வந்து அவள கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்கு கார்த்திகாவ பிடிச்சிருக்குப்பா. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தான். ஆனா அவளுக்கு மாமா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த டைம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் கல்யாணம் நடந்தே ஆகணுன்றாங்க. சோழன் இந்த டைம் கண்டிப்பா நம்ம கல்யாணத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல எல்லா தடைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எப்படி உங்க 2 பேருடைய கல்யாணத்த நடத்தி வைக்க போறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.